ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்தே மாதரம் பில் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ டிகோடிங் த வந்தே மாதரம் பில். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நேஷனல் சிம்பிள்ஸ் என்ன, லீகல் ப்ரொடெக்ஷன் என்ன, கான்ஸ்டியூஷன் பேலன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க போறோம். இந்தியாஸ் நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள்னா என்ன, யுனைட் பீப்புள். நீங்க எல்லாருமே வந்து ஒரே மக்கள் தான் அப்படிங்கிறது இணைக்கிறதுக்கு தான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. ரெப்ரசன்ட் ஹிஸ்டரி, நம்மளோட வரலாறு. இன்ஸ்பிரேஷன் ஆஃப் பேட்ரியாட்டிசம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு இதுல இருந்து வரக்கூடியது தான். தேசப்பிடிப்பு, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நேஷனல் anthem என்னது, நம்ம ஜனகணமன தான் நம்மளோட நேஷனல் anthem. நேஷனல் ஃபிளாக் வந்து ட்ரை கலர் இது. வந்தே மாதங்கிறது நேஷனல் சாங். இது ரெண்டும் குழப்பம். நேஷனல் ஆந்தம்னா ஜனகணமன, சாங்னா வந்தே மாதரம். நேஷனல் எம்பலம்னா அப்படின்னா அசோகாவோட சக்கரா. அதுதான் வந்து நம்மளோடது நேஷனல் சிம்பிள்ஸ்ல எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்ப கரண்ட் லா ப்ரொடெக்ட்ஸ் ஒன்லி ஆந்தம். இப்ப வந்து லா இருக்கு. இந்த ஆந்தம் ஜனகணமன தான் வந்து பாதுகாக்குது, மற்ற எல்லாத்தையும் பாதுகாக்கல. புரியுதுங்களா? 1971 ஆக்ட் வந்து என்ன சொல்லப்படுது கோர்ட்ல பாத்தீங்க அப்படி சொன்னா, நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் பண்ணீங்கன்னா செக்ஷன் 3ல வந்து என்ன சொல்லப்படுது, நேஷனல் ஆந்தம் ஜனகணமனா கிரிமினலைஸ் இன்டென்ஷனலி பிரிவென்டிங் சிங்கிங். சரிங்களா? இது கிரிமினலைஸ் பண்ணது, கிரிமினல் குற்றம். நீங்க வந்து ஒருத்தர் பாடுறத தடை பண்ணீங்க, அதை வந்து பாடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா கிரிமினல். அவங்களுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். கிரிமினலைஸ் டிஸ்டர்பிங் த சிங்கிங். நீங்க பாடுறது யாராவது தடை பண்ணாங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன்ல வேணுமனுக்கே. சரிங்களா? வேணுமனுக்கே வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தடை பண்ணாங்க, இல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க, பாடும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதுல பிரச்சனை, பனிஷ்மெண்ட் இருக்கு. எப்போ 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜெயில போடலாங்க, இல்ல ஒரு ஃபைன் இருக்கும், இல்ல ரெண்டுமே இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து நேஷனல் anthem ஜனகணமனக்கு. நேஷனல் சாங் பாத்தீங்கன்னா வந்தே மாதரத்துக்கு கண்ட்ரி நேஷனல் சாங் டஸ் நாட் ஷேர் திஸ் ஸ்டாச்சுட்டரி பீனல் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா சட்டத்தால வந்து ப்ரொடெக்ஷன் இல்ல நேஷனல் சாங்க்கு, வந்தே மாதரத்துக்கு. நேஷனல் ஆந்தத்துக்கு மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து வந்தே மாதரம் பில் 2026 என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, கோர் ப்ரொபோசல் பண்ணா எக்ஸ்டெண்ட் த எக்ஸாக்ட் சேம் லீகல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 1971 ஆக்ட் டு நேஷனல் சாங். ஸோ இதே மாதிரி இந்த இது அப்படியே இங்க கிரிமினலைசிங் பிரிவென்டிங் த சிங்கிங், டிஸ்டர்பிங் த சிங்கிங், 3 வருஷம் இல்ல ஃபைன், எல்லாமே வந்து இதுக்கு கொண்டு வர போறாங்க. இதுக்கு ஆந்தம், உங்களுக்கு சாங்க்கு, வந்தே மாதரம் சாங்க்கு ஈக்குவலைசர். வந்தே மாதரம் கெட்ஸ் ஐடென்டிக்கல் லீகல் ஸ்டேட்டஸ் அஸ் ஜனகணமனா. அப்ப கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆந்தமும் உங்களுக்கு சாங்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதுல கன்சிக்வன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டர்பிங் சிங்கிங் வந்தே மாத்திரம் ஒஃபிஷியலி பிகம் ஏ கிரிமினல் ஆஃபென்ஸ் பை பனிஷபிள் லா. சரிங்களா? ஸோ தடை பண்ணாங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சட்டத்துல கிரிமினல் ஆஃபென்ஸா அது எடுத்துக்கொள்ளப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்தே மாதரத்தோட பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஆத்தரைஸ் லிரிக் பாத்தீங்கன்னா யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பெல்லாம் வந்து பாடுவாங்க ஒகேஷன் பாத்தீங்கன்னா, பிளாக் அன்ஃபர்லிங், பிளாக் வந்து கொடியேற்றும் போது, கல்ச்சரல் ஈவெண்ட்ல செரிமோனிஸ்ல வந்து என்னது வந்தே மாதரம் வந்து இது பண்ணுவாங்க, வாழுவாங்க. ஆடியன்ஸ் பிஹேவியர் பண்ணி எக்ஸ்பெக்ட் டு ஸ்டாண்ட் டு அட்டென்ஷன். சரிங்களா? அட்டென்ஷன்ல நிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா டேஸ் குட் பிகின் வித் கம்யூனிட்டி சிங்கிங். இதுல வந்து சிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் த கரண்ட்லி அட்வைசரி. அட்வைசரினா அட்வைஸ் பண்றதுதான், கட்டாயம் இல்ல. கைட்லைன்ஸ் வித் நோ பீனல் கன்சிக்வன்சஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அட்டென்ஷன் நிக்கிறது, பாடுறது, இதெல்லாம் வந்து அட்வைஸ் தான் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்ல. இதை வந்து நீங்க என்ன செய்யல, நீங்க பாடாம விட்டீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களால கேஸ் போட முடியாது, கிரிமினல் ஆஃபென்ஸ் இல்ல. சுப்ரீம் கோர்ட் ப்ரீவியஸ்லி டிஸ்மிஸ் சேலஞ்சஸ் டு திஸ் பிகாஸ் ரூல்ஸ் கேரி நோ பனிஷ்மெண்ட். இதுக்கு ரூலே இல்ல, வந்தே மாதரத்துக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ற கூட ரூலே இல்ல. புரியுதுங்களா? வந்தே மாதரத்துக்கு நான் இப்ப சொல்றேன், ஜனகணமனக்கு 1971 என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லிட்டேன். இப்போதைக்கு வந்தே மாதத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப என்ன செய்யுங்க, அட்வைசரி விசஸ் பீனல் அப்படின்னா என்ன, பீனல்னா பீனல் கோடு படி தண்டிக்கிறது, அட்வைசரி. சுப்ரீம் கோர்ட் நோட்டட் earlier guidance has no penalty. The new bill introduced up to 3 year imprisonment. The earlier advisory option will no longer apply. இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது முன்னாடி அட்வைசரி மட்டும் தான் அது போயிடும். இது எப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா, அட்வைசரி கரண்ட் ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னா, ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த அந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப பீனல்லா பாத்தீங்கன்னா எனிஒன் ஹூ டசன்ட் ஸ்டாண்ட் வில் எக்ஸ்பெல்ட். எக்ஸ்பெல்னா வெளியில துரத்தப்படும், இப்படி சொல்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? முன்னாடி வந்து ஜஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து என்னது ஹார்ஷா சொல்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? இதான் ப்ரொபோசபிள். இனியும் வந்து நடைமுறைக்கு வரல. ப்ரொபோஸ் மட்டும் தான் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? அட்வைஸ் என்ன வெறும் அட்வைஸ் பண்றது. அது ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமே விடலாம். சரிங்களா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்படி சொன்னா நீங்க நின்றாலும் ஒண்ணுதான், உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப என்னது, நீங்க நின்றே ஆகணும் இந்த சாங் நடக்கும்போது. சரிங்களா? பாடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க. பாருங்க இதுல வந்து கேஸ் இருக்கு. டிஃபைனிங் அண்ட் ஆஃபென்ஸ். ஆஃபென்ஸ்ங்கிறது ஒரு ஒரு தப்பு வந்து எப்படி, ஒரு தப்புங்கிறது எப்படி வரைமுறை கொண்டு வராங்க அப்படின்னா, சல்மான் வித் ஸ்டேட் ஆஃப் கேரளா. சரிங்களா? 2014 ஒரு கேஸ் நடக்குது. சரிங்களா? த ஃபேக்ட் an individual was accused of making noise and hue and cry during the national anthem. ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, நேஷனல் anthem பாடும்போது சும்மா வந்து ஹூ அந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ரூலிங் பார்த்தா கேரளா ஹைகோர்ட் ரெஃப்யூஸ் டு டிஸ்மிஸ் த கேஸ். சரிங்களா? இதுல என்ன, காசிங் obstruction or prevention by making loud or contemptuous noise is a valid offense warranting police investigation. அவங்க வந்து இந்த கோர்ட் இந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? இவங்க டிஸ்மிஸ் பண்ணல. ஸோ வேணுமெனக்கே வந்து ஒரு பாட்டை வந்து நீங்க வந்து தடை பண்ற மாதிரி பண்றதுங்கிறது ஒரு ஒஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணி போலீஸ் வந்து இன்கொயரி பண்ண சொல்லிட்டாங்க. யூ கேனாட் ஆக்டிவ்லி டிஸ்டர்ப் த சிங்கிங் ஆஃப் த anthem. சரிங்களா? ஆர் த சாங் அண்டர் த நியூ பில். நியூ பில்ல வந்து என்னது, நீங்க சாங் இதை வந்து நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. த லேண்ட்மார்க் எக்ஸெப்ஷன் பிஜாய் இமானுவல் விசஸ் ஓஆர்எஸ் 1986 ஒரு கேஸ் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா 3 children ஃப்ரம் ஜேஷுவா விட்னஸ் கிறிஸ்டியன் செக்ட். ஜேஷுவா விட்னஸ்ங்கிறது கிறிஸ்டியன் செக்ட்ல ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் செக்ட். சரிங்களா? தேர் ரிலீஜியன் பெர்மிட்டட் சிங்கிங் பிரைசஸ் ஒன்லி டு காட். அவங்களோட ரிலீஜியன் படி வந்து யாரை புகழ் பாடணும், கடவுள் மட்டும் தான் புகழ் பாடணும், மற்றவங்களை யாரையும் புகழ் பாடக்கூடாது. ஆனா உங்களுக்கு வந்து வந்தே மாதரம் இது எல்லாத்தையும் வந்து கடல்கள் மலைகள் இது எல்லாத்தையும் புகழ் பாடுற மாதிரி இருக்கும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் இதுல வந்து ப்ரைஸ் பண்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதா, தே ரெஃப்யூஸ் டு சிங் நேஷனல் anthem இந்த ஸ்கூல். சரிங்களா? ஸ்கூல்ல பாட சொல்லியிருக்காங்க, இவங்க பாடல. ஆனா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்டூட் ரெஸ்பெக்ட்லி பட் ரிமைன் சைலண்ட். எந்திரிச்சு செஞ்சிருக்காங்க, பாட்டு பாடல, அதுக்குள்ள சைலண்டா இருந்திருக்காங்க. இப்போ இதுல வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க, இல்ல எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த ஸ்கூல் தேர் சைலன்ஸ். அவங்க சைலன்ஸ்க்காக ஸ்கூல்ல விட்டு அனுப்பிட்டாங்க. புரியுதுங்களா? த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஃபெய்த். சரிங்களா? அமைதியா இருக்கிறோம், நம்பிக்கையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் இஸ் ஷோன் டு நேஷனல் anthem பை ஸ்டாண்டிங் அப் வென் த நேஷனல் anthem இஸ் சங். நேஷனல் anthem பாடும்போது நம்ம எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறது வந்து மரியாதை. இட் வில் நாட் பி ரைட் டு சே தட் டிஸ்ரெஸ்பெக்ட் ஷோன் பை நாட் ஜாயினிங் சிங். எல்லாரும் கூட சேர்ந்து பாடுறது பாடலைங்கிறதுக்காக அதை வந்து அவமதிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கொள்ள பண்ண மாட்டாது. சரிங்களா? எடுத்துக்க முடியாது. நீ வந்து எந்திரிச்சு நிக்கலைன்னா அவமரியாதை பண்றேன்னு அர்த்தம். ஆனா எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நிற்கவும் செஞ்சுட்டு ஆனா பாடாம இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்ய முடியாது. அது அவமானப்படுத்தப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரொடெக்டட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ஆர்டிகல் 19(1) வந்து நீங்க வந்து உன்னோட உரிமையை வந்து வெளிப்படுத்தலாம். அது அந்த உரிமை தான். சைலன்ஸா இருக்கிறது ஒரு உரிமை தானே. நீ பேசுறது உரிமைனா அமைதியா இருக்கிறது ஒரு உரிமை தானே. ஸோ அது ரெண்டுமே வந்து இதுல பொருந்தும். ஆர்டிகல் 24(A) ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். நீங்க எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம், அதுக்கு பேச நடந்துக்கலாம். இன்னொருத்தவங்களும் அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட வந்து அதை வந்து எத்தி வைக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஃபோர்ஸல் கன்வென்ஷன் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இது கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி இஸ் லீகலி சஃபிஷியன்ட். நீ வந்து நின்றா மட்டும் போதும், அதுவே வந்து உங்களுக்கு லீகலா வந்து போதுமானதா இருக்கும். கம்பல்டு சிங்கிங் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். நீ கண்டிப்பா பாடியாகணுங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல், கான்ஸ்டிடியூஷன் படி இருக்காது. சரிங்களா? அது கான்ஸ்டிடியூஷன் படி இல்ல. ஓகேவா? இது புரிஞ்சா உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் நடத்துனதுல? ஓகேவா? பாருங்க. The real test of a true democracy is the ability of even an insignificant minority to find its identity under the country's constitution. இப்போ உண்மையான ஜனநாயகங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணாலுமே வந்து அந்த அந்த மதம் வந்து அதுக்குள்ள இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மதத்தை வந்து அந்த கன்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மதத்துக்கு வந்து அந்த கன்ஸ்டியூஷன் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் ட்ரெடிஷன் டீச்சர்ஸ் டாலரன்ஸ். டாலரன்ஸ் தான் சகிப்புத்தன்மை. அவர் பிலாசபி டீச்சர்ஸ் டாலரன்ஸ். அவர் கன்ஸ்டியூஷன் பிராக்டிசஸ் டாலரன்ஸ். தட் டஸ் நாட் டைல்யூட் இட். சரிங்களா? நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து என்னது, நம்மளோட அஹ், சட்டம், நம்மளோட வரலாறு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பொறுமையை தான் வந்து கொடுக்குது. ஒருத்தவங்க பாடலைங்கிறதுக்காக அவங்களை வந்து என்ன செய்ய முடியாது, நீங்க வந்து ஜெயில போட முடியாது.
ஸோ வந்து கன்ஸ்டியூஷன்ங்கிறது எல்லாத்துக்கும் சமமானதாக இருக்கும், அது வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா விஜோ இமானுவல்ல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வேர் இஸ் த லைன் ட்ரான், எங்க வந்து லைன் ட்ரான், ஆக்டிவ்லி டிஸ்டர்பிங் த ஆந்தம் சாங் வித் த நாய்ஸ் ஆர் சேர்ஸ். பாடும்போது அதை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் பண்றது, அதெல்லாம் அஃபென்ஸா? ஆமா, சல்மான் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம். ஸ்டாண்டிங் ரெஸ்பெக்டிவ்லி பட் ரிமைனிங் கம்ப்ளீட்லி சைலண்ட். சரிங்களா? இதுல வந்து இதுல வந்து என்னது, நோ, இது அஃபென்ஸா இல்ல. விஜோ இமானுவல் பிரசிடென்ட் அந்த கேஸ்ல. நாட் ஸ்டாண்டிங் அட் ஆல் அஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட். ஆம், அப்படியே இருக்கலாம். நீ ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தா அது வந்து என்னது, ப்ரொடெஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சப்ஜெக்ட் டு லீகல் இன்டர்பிரேஷன், கேஸ் பை கேஸ் அது மாறும். இப்போ வந்து நீங்க ஊனமா இருக்கீங்க, காலில் வந்து எந்திரிச்சு நிற்க முடியல, அப்ப கட்டாயமா எந்திரிச்சு நிக்கணும்னா அவசியம் இல்லை. நீங்க நல்லபடியா இருக்கீங்க, எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து தப்பு தான். புரியுதுங்களா? அவர் கேஸ் கேஸ் மாறும். இப்போ மிஸ்கன்செப்ஷன், யூ ஆர் லீகலி ரெக்வயர்ட் டு சிங் த நேஷனல் anthem. நீங்க லீகலா வந்து நேஷனல் anthem பாடணும் இல்ல, யூ கேன் ஸ்டாண்ட் ரெஸ்பெக்ட்லி அண்ட் ரிமைன் சைலண்டா இருக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இன்க்ளூடிங் நாட் சிங்கிங். நீங்க வந்து பாடாம இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப்டடா இல்ல. The Supreme Court explicitly stated that standing is enough to respect. வந்தே மாதரம் பில் ஃபோர்சஸ் பீப்புள் டு சிங் இல்ல, இட் ஒன்லி கிரிமினலைஸ் த ஆக்டிவ் டிஸ்டர்ப்ஷன் ஆஃப் சாங். சரிங்களா? அதுல வந்து நீங்க கிரிமினலைஸ் பண்ணல, எல்லாத்தையும் பாடணும்னு வந்து கட்டாயப்படுத்தல. ஆனா வந்து என்ன சொல்லப்படுது, அது வந்து நீங்க பாடும்போது ஏதாச்சும் இது பண்ணீங்க, கத்துனீங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது தப்புங்கிற மாதிரி சொல்லுது. பாருங்க, ஸோ ஆக்ட் 1971 ஆக்ட் ஆர்டிகல் 1925 இதுல வந்து நேஷனல் ஹானர் இருக்கு. த ஸ்டேட் டியூட்டி டு ப்ரொடெக்ட் த நேஷனல் சிம்பிள் ஃப்ரம் த இன்சல்ட். ஸ்டேட்டோட கடமை இது. சரிங்களா? நேஷனல் சிம்பிள்ஸ் வந்து பாதுகாக்கிறது. இண்டிவிஜுவல் ஃப்ரீடமும் அதே மாதிரி கோர்ட் டியூட்டி டு ப்ரொடெக்ட் த கன்சைன் ஸ்பீச் ரிலீஜன், எல்லாமே கோர்ட்டோட இது. ட்ரூ டெமோக்ரஸி டஸ் நாட் ஃபோர்ஸ் எ சாய்ஸ். ரெஸ்பெக்ட் ஃபார் எ நேஷனல் சிம்பிள் கோ எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் பை இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். சரிங்களா? ஒரு உண்மையான ஜனநாயகம் வந்து தனி மனிதனத்துக்கு இதாக தான் இருக்கும், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அது பண்ணு இது பண்ணுலாம் சொல்லாது. எனி சேலஞ்ச் டு த நியூ பில் வெயிட்டட் ஆன் திஸ் எக்ஸாக்ட் ஸ்டைல். இந்த புது பில் கொண்டு வந்தாலுமே இது மாதிரி ரெண்டுத்துக்குமே ஒத்து போற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் ஆகும். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க. புரிஞ்சா? எனி டவுட்மா? எனி டவுட்? இது புரிஞ்சுல எல்லாத்துக்கும்? Yes, sir. Yes, sir. அடுத்தது போயிடலாம்.